இன்றைக்கி நான் ஹேர் கட் பண்ணுறதுக்காக பஸ்ஸில் போகலான்னு பஸ்ஸில் வீல் சேரில் போனேன். ரொம்ப வருஷம் ஆச்சு. நான் பஸ்லேயே போக மாட்டேன். மேக்ஸிமம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லேயே போக மாட்டேன். என் காரில் தான் போவேன். இன்றைக்கி அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு ஒரு வீடியோவாக சொல்லலான்னு சொல்கிறதுக்காக ஹேர் கட் பண்ணுறதுக்காகவும் ஷாப்பிங்காகவும் நான் பஸ்ஸில் போனேன். இதான் நான் எப்பயுமே ஹேர் கட் பண்ணுற கடை. இந்த ரெட் கலர் டோர் இருக்குங்களா, இது ஒரு டர்க்கிஷ்காரங்களோட கடை. டர்க்கிஷ்னு சொல்லும்போது குர்திஷ்காரங்க. நான் ஒரு 4 வருஷமாக இவங்ககிட்ட தான் முடி வெட்டுறேன். நல்ல பசங்க, ரொம்ப ஹம்பிள் பாய்ஸ், சின்ன பசங்க தான். நான் வந்தால் ரொம்ப சந்தோஷமாக பேசுவாங்க, ஜாலியாக பாலிடிக்ஸ் பேசுவோம், இங்கே யூகே அரசியல் பேசுவோம், இன்டர்நேஷ்னல் அரசியல் பேசுவோம், தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசுவோம். அவங்களும் என்கிட்ட ஜாலியாக ஃபன்னாக இருப்பாங்க. வெரி குட் பாய்ஸ். இந்த பையன் தான் எனக்கு முடியும். இருக்க காஃபி மிஷின் இருக்கும், தண்ணி வச்சுருப்பாங்க, வாட்டர் பாட்டில் எல்லாமே ஃப்ரீ. குழந்தைங்க வந்து லாலிபாப் வச்சுருப்பாங்க. பின்னாடி பார்க்குறீங்களா, இவர் தான் இன்னைக்கு எனக்கு ஹேர் கட் பண்ணார். அவர் தான் பாஸ். இன்னைக்கு சூப்பராக ஹேர் கட் பண்ணார். எனக்கு ஹேர் கட் பண்ணுறதுக்கு 13 பவுண்டு சார்ஜ் பண்ணுவாங்க. எனக்கு ஆல்மோஸ்ட் 40 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாங்க. இந்த கண்ட்ரியில் பேசிக் சேலரி கம்மி சேலரியை வந்து 13 ரூபா 12 ரூபா 80 பைசாவோ எவ்வளவோ. அதாவது நம்ம ஊர் காசுக்கு 1400 ரூபாய்க்கு மேலே ஒரு அவருக்கு சம்பளம். மினிமம் சேலரி இருக்கிறதுலே லோ சேலரி அதான். யூரோப்பில் எவ்ரி மினிட்டுக்கு மணி, எவ்ரி அவருக்கு மணி, அவர் பேசிஸ் தான் பணம். அப்போ முடி வெட்டுறதுக்கு காஸ்ட்லி நீங்கள் சொல்கிறத கண்டிப்பாக வன்மையாக கண்டிங்க. ஏன்னா இந்த நாட்டில் முடி வெட்டுறதுக்கு 40 மினிட்ஸ் ஒருத்தன் ஸ்பெண்ட் பண்ணுறான்னா அவனுக்கான ரெண்ட்டு, ரேட்ஸு, பில்ஸு, அவனோட கவுன்சில் டேக்ஸு எல்லாத்தையும் அவன் எதில் கனெக்ட் பண்ணுவான்? நம்ம மட்டும் ஃப்ரீயாக இருக்கிட்டே வேலை செய்வோமா? இது ஏன் நம்ம மக்களுக்கு புரியவே இல்லைன்னு இல்லை. ஆனால் நீங்களும் அதுக்கெல்லாம் 10,000 20,000 லைக்ஸ் போடுறீங்க, இது போடுறீங்க. ஒரு நாட்டில் ஃபாரின்ல வந்தால் அந்த நாட்டில் சம்பாதிக்கிறோம். அந்த நாட்டில் நீங்கள் கம்மியாக வேலை செய்வீங்களா? 10 ரூபாய்க்கு வேலை செய்வீங்களா? செய்ய மாட்டோம். அப்போ அந்த நாட்டுக்கு ஏத்த மாதிரி சம்பாதிக்கிறோம், அந்த நாட்டுக்கு ஏத்த மாதிரி செலவு பண்ணணும். இதுதான் என்னோட அறிவுரை. இங்க பாருங்க எவ்வளவு கிளீனா இருக்கு. அங்க லண்டன்ல இருந்தா இது குப்பை மாதிரி இருக்கும். இது ஒரு ஆலிவே. இதெல்லாம் லண்டன்ல இருக்க இடத்தெல்லாம் பாத்தீங்கன்னா, பர்மிங்ஹாம்லாம் பாத்தீங்கன்னா மனுஷன் போக முடியாது, அப்படி ஒரு குப்பையா வச்சிருப்பாங்க. இங்க கிளீனா நீட்டா வச்சிருக்காங்க. எதனாலனா அது அவங்களோட நாடு. அவங்க சின்ன வயசுலயே நீட்டா இருக்கணும், குப்பையை இங்கே தான் போடணும்னு கற்றுக் கொடுத்து வளர்க்குறதால அவங்க நீட்டாக இருக்கிறாங்க. வேற ஒன்றுமே இல்லை. இங்கே சட்டத்திட்டங்கள்லாம் ஒன்றும் பனிஷ்மெண்ட்லாம் அவ்வளோ பெருசாலாம் கிடையாது. ஏஷியன்ஸு ஃபாரினர்ஸ் இருக்க ஏரியா தான் ரொம்ப குப்பையாக இருக்கும், ரொம்ப மெயின்டைன் பண்ண முடியாமல் இருக்கும். அந்த மாதிரி இடங்களையும் நான் எடுத்து போட்டு காட்டுறேன். அப்போ உங்களுக்கு புரியும். யூடியூப்ல சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. அவங்க வியூஸ்க்காகவும் காசுக்காகவும் பொய்யா சொல்றாங்க. அதை நீங்க ரசிக்கிறீங்க, அதை நம்பாதீங்க. பஸ் ட்ரிப்பை பற்றி ஒரு வீடியோ நாளைக்கு சொல்கிறேன். தேங்க்யூ. காட்